जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில் இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்து தான் சொன்ன இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். மீனராசி பொறுத்தளவிற்கு மீனராசி நேயர்களை எப்படி இருக்கு? இந்த வாரம் சேமிப்பு குறையலாம். எங்க வருமானம் வரதும் செலவு பண்றதுமா இருக்கும். பொருட்கள் வாங்குதல், பிறருக்காக செலவு செய்தல், நிதி அழுத்தத்தை தரலாம். பணம் இன்னைக்கு நம்ம ஒரு 10 ரூபா சம்பாரிச்ச விட ஒரு 10 ரூபா நமக்கு செலவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பர்சனால 25+ பிஃபோர் 35+ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனால ப்ராப்ளம், சண்டை வரும். ஸோ கவனமா இருங்க. உழைப்புக்கு உடனடி பாராட்டு கிடைக்காமல் போகலாம். வேலை மாற்றம் அல்லது புதிய தொழில் பொறுப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், சில விஷயங்கள் உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கை துணையுடன் இடைவெளியை அதிகமாக பண்ணிக்க கூடாது. அதாவது நீங்க டென்ஷன் ஆனதும் இல்லாம மற்றவங்களையும் சேர்த்து நீங்க டென்ஷன் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்றதுக்கு பாருங்க, அப்பதான் நல்லது. அடுத்ததாக மனக்குழப்பம், தவறான ஆலோசனை, ரகசிய தகவல் வெளியேற்றது, பயண திட்ட மாற்றம், குடும்ப முடிவுகளில் அவசரம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. மன அழுத்தம் அதிகமா இருக்கு. இப்பெல்லாம் மீனராசிக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். எது செய்ய போனாலும் மனசுல ஒரு பயம், ஒரு கவலைகள் இருந்துட்டே இருக்கும். பதற்றம் இருக்கும், அன்சிட்டின்னு சொல்லுவா. ஒரு பதட்டமா இருக்கும். என்ன இது, ஏதாவது ஒரு மாற்றம் கிடைச்சா நிம்மதியா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியா. தூக்கமின்மை, சரியான இது இருக்க, ஒற்றை தலைவரை, மைக்ரைன், செரிமான கோளாறு, டைஜஸ்டிவ் இஷ்யூ, இது எல்லாமே இருக்கும். அதாவது மனசு ஒரு நிலைப்படாது. இங்க இருந்து அங்க, இங்க இருந்து மனசு இங்க இருந்து, அதாவது ஒரு மைண்டடா வேலை செஞ்சா அது கரெக்டா இருக்கும். அது டபுள் மைண்டடா இருக்கும்போது அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா மீனராசி பொறுத்த அளவுக்கு ஒரு இடத்துல இருந்தா அவங்களுக்கு தொழில் கிடையாது. இங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்க, இடம் மாறி போகணும். சில ஏன்னா இப்ப இருக்கிறது வேற எப்படி இருக்கு, ஜென்ம சனியா இருக்கு. 5ல் சூரியன். இப்ப இந்த கடகராசி எப்படி ஆடு, இப்ப இந்த இது வந்துருது அப்படின்னு சொன்னா வார ராசி பலன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இதுல வரும்போது பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய ஸ்தானம், புதன் இருக்கக்கூடிய ஸ்தானம், செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானம், இதெல்லாம் சில கிரக அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா சாதகமா இல்லை, முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. மனசு அலைப்பாயிருது. என்னடா நமக்கு கற்பனை அளவுல பெரிய ஆளா இருக்காங்க, செயல் அளவுல சோம்பேறித்தனமா இருக்கு. மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள், ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கு. இதுல மருத்துவ செலவுகள் அதிகமா கூடுறது கூட இருக்க. அதாவது வார ராசி படல எடுத்துனோன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லும்போது அதுல தாயார் இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் ஒரு படி கூட வர்றது. திரும்ப ஏதாவது ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தத்தை அதிகம் தரக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்கும். வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு முக்கியமா மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். ஊருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் நிதானிச்சு
எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்கிறது நல்லது. வேலை விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு வேலையை விட்டு அவசரப்பட்டு கஷ்டப்படாதீங்க. ஏன்னா எதையுமே கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டீங்கன்னு சொன்னால் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணணும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகம் இருக்குது. இந்த வார ராசி பலனில் கொஞ்சம் போராட்டமும் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்குது. அதாவது அவசரத்தில் செய்கிற வேலை, பதற்றத்தில் செய்கிற வேலை, சாப்பிட்டுட்டே நீங்கள் செய்கிற வேலை, சில வேலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் டென்ஷனை கொடுத்து விட்டுரும். இப்போ ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா விஷயமும் போயிடும். ஸோ அதனால் பார்த்து ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே கொஞ்சம் பார்த்து இந்த வாரத்தில் செய்யுங்க. பதட்டம் இல்லாமல் வேலை செய்யுங்க. சூப்பர்.